மனோஜ் புது வீட்டுக்கு வர்றாரு. அது கூட மனோஜ் கூட அவங்க ஃபேமிலியும் வர்றாங்க. இதில் மீனாவும் முத்து வர்றாங்க சேர்ந்து. அப்போ வந்து மனோஜ் என்ன பண்ணுறாரு, வாஸ்துக்காரவங்கள கூப்பிட்டு பார்க்குறாரு. அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு கடைசியில் ரோமையான்னு வீட்டுக்கு பேர் வச்சுட்டு போயிடுறாரு அவரு. அதுக்கு 25,000 வாங்கிட்டு போகிறாரு. ஏன்டா வீணா காசு எப்படி செலவழிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அண்ணாமலை சத்தம் போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாரு, இதே மாதிரி சத்தம் போட்டே நீ உட்காந்து போயிட்டப்பா, இப்படியே ஆயிடுச்சுப்பா உங்க வாழ்க்கையும் அப்படிங்கும்போது என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இன்னொருத்தவங்க வராங்க, பேய் இருக்கா அந்த வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு. அப்போ பேய் இருக்குன்னு பேய் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க 13,000 வாங்கிட்டு போயிடுறாங்க. இதையும் பார்த்துட்டு மனோஜுக்கு ரொம்ப கடுப்பாகி போய், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து 2 கோடி ரூபா கடன் தரேன் அப்படின்னு பேங்க்கில் சொல்லிடுறாங்க. பேங்க்கில் சொல்லும்போது அங்கே பேங்க்லேருந்து வந்தவங்க ரோஹிணியை பார்த்துட்டு கேட்குறாமா, ஆமாம் உங்களை எங்கேயும் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு, இல்லை என்னை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது நீங்கள், இல்லை உங்களை மாதிரியே ஒருத்தவங்க எங்கள் பேங்க்கில் வந்து உங்கள் ஃபேஸ் தான் அப்படியே, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க, உங்கள் பேர் தாங்க, ஆனால் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாங்க, இது வரைக்கும் கட்டவே இல்லை, அவங்க வாங்கி 5 வருஷம் ஆச்சு, அவங்கள தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ரோஹிணி அவங்கள வந்தவங்கள. அதுக்கு மனோஜுக்கு தெரியும்ல, முன்னாடியே தெரியும் ரோஹிணி கடன் வாங்கினது பேங்க்கில். அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். என்னடா மனோஜ், ஏன்டா திரு திருன்னு முழிக்கிற அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவங்க ஏதோ யாரையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார், என் கதைக்கு வாங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சொல்கிறாங்க, அவங்க வந்தவங்க சொல்கிறாங்க, 2 கோடி ரூபா தான் சார் தர முடியும், நாங்கள் அதுக்கு மேலே தர முடியாது அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் 70 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது, எப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்து பணத்துலேருந்து எனக்கு 70 லட்ச ரூபா பணம் கொடுங்க. எந்த சொத்துடா அப்படிங்கும்போது, வீட்டை விற்று எனக்கு கொடுங்க, என் பங்கு இருக்குல்ல அப்படிங்கும்போது, உடனே விஜயா கிட்ட சொல்கிறாரு, உன் மகன் சொத்து கேட்குறான், நீ என்ன ஏதுன்னு பார்த்துக்க. என்னப்பா சொல்கிற, அது உங்கள் அம்மாவோட சொத்து, உங்கள் தாத்தா உங்கள் அம்மாவுக்கு எழுதி வச்சது, அது கார்டியனாக என்னை போட்டாங்க, அதுதானே தவிர என் வீடு கிடையாது, அது உங்கள் அம்மாட்ட கேட்டுக்க அப்படிங்கும்போது விஜயா உடனே சொல்லிடுறாங்க, அந்த வீட்டிலேருந்து நான் வீட்டை விற்கவும் மாட்டேன், யாருக்கும் தரவும் மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, கூட பேசாதீங்க அப்படிங்கும்போது, எனக்கு 70 லட்ச ரூபா தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இது மனோஜ், நான் வந்து வீட்டை விற்று தரமாட்டேன், அந்த ஒரு வீடு தான் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. உடனே மனோஜ் என்ன பண்ணுறாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, பணம் கொடுத்து உதவ கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சுருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் உங்கள் அப்பாட்டேருந்து வாங்கி கொடு சுருதி அப்படிங்கும்போது, நான் எங்கள் அப்பாட்ட இதே வாங்கி கொடுக்கல, ரவியே வாங்கிக்கல இது வரைக்கும், நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுருதி. உன்னால் முடியும் சுருதி, உங்கள் அப்பாவால் முடியும், ப்ளீஸ் கொஞ்சம் இந்த உதவி செய்ய அப்படிங்கும்போது, நாங்கள் கட்டிடுறோம், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான்லாம் போய் எங்கள் அச்சா கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சுருதி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, என் அண்ணன் தம்பி இதெல்லாம் சும்மாடா, நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன் பாரு அப்படிங்கிறாரு அவரு. உடனே மனோஜ், எனக்கு என்னடா செஞ்ச, எனக்கு ஒரு ஷர்ட்டு கூட நீ வாங்கி கொடுத்தது இல்லைடா, நான் படிக்கும்போது முத்து எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கான், ஆனால் நீ எதுவுமே எனக்கு வாங்கி கொடுத்ததில்ல, எனக்கு இனி வேணாடா உன்கிட்ட எந்த எதுவுமே, எந்த உறவு வேணாம், ஒட்டு வேணாம், உன்கிட்ட எதுவுமே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய கருணையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு ரவி சொல்கிறாரு. அப்போ இது மனோஜ்கிட்ட வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கும்போது, உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க, சுருதி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தான் படிக்க வச்சாங்கல்ல, அப்போயே நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் யார்கிட்டையுமே கையேந்த தேவையில்லை பாருங்கள், உங்களை படிக்க வச்ச மாதிரி தானே இவரையும் படிக்க வச்சாங்க, ரவியும் முத்து தான் படிக்கலை, அவர் எப்படி அவர் காலில் சொந்த காலில் நிற்கிறாருல அப்படிங்கிறாங்க.